வாழ்க தமிழ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அரச மரக்கிளையாகும். இந்த அரச மரக்கிளையில் ஒரு மீசை போல் தொங்கிக் கொண்டிருக்கு பாருங்கள். அதை நாம் முன்னோர்கள் சக்தி லிங்கம் அணிவித்தார்கள். அந்த சக்தி லிங்கம் எப்படி உருவாகுது என்றதுக்காக தான் இது. அதாவது தமிழ் சின்னம் இதுக்கு பேர். இந்த அரச மரத்தில் நாம் பார்க்கும்போது இலையை பாதுகாக்கும் ஒரு கவச்சம் இருக்கும். அந்த கவச்சம் தான் இது. இந்த கவச்சம் காஞ்ச பிறகு நமக்கு கீழே விழுந்துடும். இது போன்று கவச்சம் கொண்ட இது கீழே விழுந்துடும். இப்படி விழுந்தாச்சுன்னா அதை காஞ்ச பிறகு ஒவ்வொரு அரச மரத்தின் அந்த கவச்சம் கொண்டு, அது பேர் அரச மீசையை சொல்கிறோம். அப்படி இருக்கும். இது மாதிரி இந்த அரச மீசை காஞ்ச பிறகு ஒன்று அரைவட்டமாக, ஒன்று கோணமாக, ஒன்று வட்டமாக, ஒன்று சுழியாக, இப்படி ஒவ்வொரு எழுத்து கொண்டு அரைவட்டமாக, முழு சுழியாக பாருங்க, வட்டமாக, இந்த சுழியாக இருக்கு பாருங்க, முழு சுழி, இந்த சுழியாக, இது போன்று நமக்கு காட்சி கொடுக்கிறது. ஒரே அரச மரம், அந்த அரச மரத்தில் ஒரு எதழ் கீழ் விழும்போது நமக்கு சுழியாக, ஆரவட்டமாக, பல ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறது அல்லவா. இதுதான் இங்கே நல்ல கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லும்போது இதுதான் தமிழ் மொழிக்கு மூலப்பொருளே. இதுதான் தமிழ் எழுத்துக்களுக்கு இதுதான் நாம் இந்த வடிவில் கொண்டது தான். இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்கக்கூடிய அரைவட்டம் என்பது நம்ம காண்பிக்கிறேன். இந்த அரைவட்டம் என்பது இங்கு இருக்கிறது. இன்னும் அரைவட்டத்தை காண்பிக்கிறேன். அந்த அரைவட்டம் எங்கே இருக்கின்றது காண்பிக்கிறேன். இதுதான் அரைவட்டம். நீங்கள் பார்த்த அரைவட்டம் இங்கே இருக்கிறது அல்லவா. இதுதான் இந்த முழு சுழி இருக்கு. இதுதான் முழு சுழி. இதுதான் இது வட்ட சுழின்னு சொல்லுவோம். இந்த வட்ட சுழி எங்கே இருக்கிறது அப்படின்னா இதை காண்பிக்கிறேன். இதை வட்ட சுழி. அது ரவுண்டாக இருக்கிறது ஒன்று, தட்டையாக இருக்கிறது ஒன்று.